உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சர்க்கரை நோயில ஆணுறுப்பு எவ்வாறெல்லாம் பாதிக்கும்? சர்க்கரை நோய் உடம்புல இருக்க எல்லா விஷயத்தையும் தாக்கும். முன்னால நாங்க 30 வருடத்துக்கு முன்பு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தப்போ, சிஃபிலிஸ் மெடிசன் அப்படின்வாங்க. சிஃபிலிஸ் பத்தி தெரிஞ்சதுன்னா மெடிசினே கற்றுக்கிட்ட மாதிரி. ஏன்னா அந்த நோய் உடம்புல எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு சிஃபிலிஸ் உலகம் முழுவதும் வெகு வேகமாக பரவுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பாலுறவு, வன்முறை, உலகப் போர் முடிஞ்சோடனே அப்படிதானே இருக்கும். சிஃபிலிஸ் பரவலாக இருந்தது. அது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். மூளையிலிருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். இப்போ டயபெட்டிஸ் மெடிசன். சர்க்கரை வியாதி பாதிக்காத இடமே இல்லை. தலைமுடியிலிருந்து, காதிலிருந்து, கண்ணிலிருந்து, ஹார்ட்லேருந்து, ஆணுறுப்புலேருந்து எல்லாத்தையும் பாதிக்கும். ஸோ ஆணுறுப்பு எப்படி சர்க்கரை வியாதி பாதிக்குது? இரத்த குழாய்கள். சர்க்கரை வியாதி மெயினாக இரத்த குழாய்களின் நோய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆணுறுப்புல இருக்க ஒரு இரத்த குழாய்களுடைய நோய் தான் சர்க்கரை நோய். அது வாஸ்குலோபதின்னு சொல்லுவோம். சர்க்கரை குழாயை பாதிக்கும். அதனால போதுமான ப்ரெஷர் இரத்த குழாய்களில் போகலைன்னா அது ஆணுறுப்பு முழுமையான ஹார்ட்னஸ், அந்த விரைப்புத்தன்மைக்குள்ளே போக முடியாது. ஸோ இரத்த குழாய்களை அது பாதிக்கும். முதல்ல ஆணுறுப்பை பாதிக்கும். அது சரியாக பல பேர் கவனிக்க மாட்டாங்க. அடுத்து ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் அடுத்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, ஆணுறுப்பு சின்னது, 1லேருந்து 2 மில்லிமீட்டர். அதை முதல்ல தாக்கும். அது யாரும் கவனிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து 3லேருந்து 4 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய இருதய குழாய்களை பாதிக்கும். இதை நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். ஆண்மை குறைவு என்பது ஹார்ட் அட்டாக்னுடைய முன்னோடியான்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஏராளமான ஆய்வுகள் இருக்கு. அதனால் இரத்த குழாய்களை பாதிக்கிறதன் மூலமாக ஆண்மை குறைவு உண்டு வேணும். ரெண்டாவது, நரம்புகளை பாதிக்கும். நரம்புகளை சர்க்கரை பாதிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நியூரோபதி. காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் உணர்வற்று போய் தான் காலில் புண்ணு வந்தால் தெரியாது அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு. அவங்க தரையில் நடக்கும்போது மெத்துன்னு மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும். நியூரோபதி. ஆணுறுப்புலையும் நியூரோபத்தினால ஆண்மை குறைவு வரும். வாஸ்குலோபதி, நியூரோபதி. ஹார்மோன்களை பாதிக்கும். ஹார்மோன்களில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். சர்க்கரை ரொம்ப அதிகமாகும்போது ஹார்மோன்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது அது ஒரு பிரச்சனை. டெஸ்டோஸ்டெரான் குறையலாம், பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்படி பல்வேறு வகையிலையும் டிஷ்யூக்களை பாதிக்கும். பல்வேறு வகையிலையும் ஆணுறுப்பு அது பாதிக்கும். அப்போ அதுலேருந்து மீளுவது என்ன? சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி போலி மருத்துவர்கள் பல பேர் சர்க்கரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை அல்ல. சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் அதில் வேற ஒரு உண்மை என்ன இருக்குன்னா, அது ஒரு சர்க்கரை உணவு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. உணவை கட்டுப்படுத்தி நீங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போது நம்ம 2-3 நாள் பட்னியாக இருக்கிறோம். சர்க்கரை மாத்திரையை போடுவோமா? போட மாட்டோம். இன்னொரு சீன் எடுத்துங்க. சர்க்கரையே இல்லாத உணவுகளை மட்டுமே எடுக்கிறோம். துளி கூட சர்க்கரை அந்த உணவில் இல்லை. கோழிக்கறி, மீன் அந்த மாதிரி சாப்பிட்றோம். இலத்தலை சாப்பிட்றோம், கீரை, காய்கறிகள். நீங்கள் சர்க்கரையே இல்லாத உணவை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் மாத்திரை தேவையா? தேவையில்லை. ஆனால் இது சொல்கிறது தான் எளிதே தவிர செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருந்தால் மாத்திரை இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு டயட்ரி டிஸார்டர். டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. தோசைன்னா ஆல்மண்ட் தோசை, அந்த மாதிரி மாவு, ஆல்மண்ட் ஃப்ளார்னே விற்கிது. அந்த மாவை வாங்கி தோசை சுட்டு சாப்பிட்லாம். இட்லின்னா கோகோனட் ஃப்ளார்னு இருக்குது, தேங்காய் மாவு விற்கிது. அதில் ஆனால் இட்லி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் இயல்பாக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குவேன், அரிசி தோசை, அரிசி இட்லி. ஆனால்
நான் வந்து மாத்திரை எடுக்க மாட்டேன்னா அவர்கள் விரைவாக இறந்து போவார்கள். ஒரு 50-55 வயசுல இறந்து போவாங்க. சாகும்போது ஏன் சாகுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம தவறாக இருந்ததுனால தான் இறந்து போகணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால நிபுணர்கள், இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம கடைபிடிக்கணும். நிபுணர்கள் இல்லாதவர்கள் அவர்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சிக்கலாக வரும். அதனால நிச்சயமாக நாம நிபுணர்கள் சொல்றதை கேட்கணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி சர்க்கரைக்கு நிறைய பேர் மருந்துகள் சாப்பிட்றதில்ல. சர்க்கரை மருந்து சாப்பிட்டா அது கிட்னியை பாதிக்குன்றாங்க. சர்க்கரை நோய் தான் கிட்னியை பாதிக்கும். பெரும்பாலான சர்க்கரைக்கான மருந்துகள் கிட்னியை பாதிக்கிறது இல்லை. அதனால நம்ம கவனமாக இருக்கணும். சர்க்கரை நோயை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆண்மை குறைவு வராது, ஹார்ட் அட்டாக் வராது, மூளையில் பக்கவாதம், ஸ்ட்ரோக் வராது. சர்க்கரை நோயினால் வரக்கூடிய ஆண்மை குறைவை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக குணப்படுத்தலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து சர்க்கரை நோயில் இரத்த நாளங்கள் பாதிக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டால் அற்புதமான மருந்துகள் இருக்குது. உலகத்தில் என்றைக்கும் விட இன்றைக்கி நல்ல மருந்துகள் இருக்குது. நீங்கள் நல்லா செக்ஸில் ஈடுபட முடியும். மருந்துகளை எடுத்துக்கிட்டு செக்ஸில் ஈடுபட முடியும். அது இரத்த நாளங்களை விரிவுபடுத்தும். இந்த மருந்துகள் உடலுக்கு நல்லது. ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது, ப்ராஸ்டேட் வீக்கம் வராது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்ற நோய் வராது, பிபி நார்மலாக இருக்கும். இந்த நோய் மருந்துகளால் நன்மைகள் உண்டு. அப்போ சர்க்கரை நோயினால் வேற ஹார்மோன் பிரச்சனை வந்ததுன்னா ஹார்மோன்களை சரி பண்ணலாம், கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும். அடுத்து வந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சரி, மருந்துகள் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவலில் என்ன பண்ணலாம்? ஷாக் வேவ் தெரப்பின்னு இருக்குது. சவுண்ட் வேவ்ஸை உள்ள அனுப்பி புதிய இரத்த நாளங்களை உருவாக்க முடியும். அதன் மூலம் ஆண்மை குறைவை மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப நிறைய கேசஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஷாக் வேவ் தெரப்பி. அடுத்து வந்து பி ஷாட் இன்ஜெக்ஷன். ஆணுறுப்புல பி ஷாட் இன்ஜெக்ஷன் போடுறதன் மூலமாக ஆண்மை குறைவை சரி செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து வந்து இதில் எதுலேயும் சரியாகலை, ரொம்ப வயசாகிடுச்சு, மருந்துகள் எல்லாம் எடுத்து ஆரம்பத்தில் நல்லா இருந்து அப்புறம் மருந்துகள் இப்போ பலன் இல்லைன்னு வந்ததுன்னா அறுவை சிகிச்சைகள் பண்ண முடியும். பினைல் ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு இருக்குது. ஆணுறுப்பில் இந்த சைலாஸ்டிக் டியூப்பை உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணிடலாம். ஆணுறுப்பு இயல்பாக அவங்களால உறவு கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு 80 வயதான ஒரு விஐபிக்கு நாங்கள் இதை முன்னால் பண்ணியிருந்தோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் அவர் அற்புதமாக செக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பினைல் ப்ராசஸஸ் அவர் ஆணுறுப்பில் இருக்குது, செக்ஸ் நல்லா பண்ணுறாரு, ஒரு பிரச்சனை இல்லை. எந்த வயதுலையும் அவங்களால செக்ஸில் ஈடுபட முடியும். இதை தவிர வேறு இரத்த குழாய்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதற்கான அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம், பினைல் ப்ராசஸஸ் பண்ணலாம். அதனால் சர்க்கரை வியாதினால் உங்களுக்கு ஆண்மை குறைவு எதனால் ஏற்படுதுன்னு கண்டறிந்து அதை முழுமையாக சரி செய்ய முடியும்.